உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. பவள விழா ஆண்டின் முப்பெரும் விழாவை முன்னிட்டு திராவிட தொடர் 9 பசி தீர்ப்போம் உயிர் காப்போம் பகலவன் வழியில் ஒளி சேர்ப்போம் என்ற தலைப்பில் சென்னை கிழக்கு மாவட்டம் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் அகத்தியர் நகர் மைதானத்தில் மாநில பொறியாளர் அணி துணை செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி அழகன் தலைமையிலும் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான PK சேகர்பாபு அவர்கள் முன்னிலையில் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய பின் மாவட்டத்திற்கு உட்பட்ட 10,000 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவியாக அரிசி, மளிகைப் பொருட்கள் மற்றும் நிதி உதவியை வழங்கினார். இந்நிகழ்வில் உடன் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் திருமதி பிரியாராஜன், ஜோசப் சாமுவேல், மண்டல குழு தலைவர் கூபி ஜெயின், பகுதி செயலாளர் வாசு, மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பகுதி வட்ட கழக நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள், பாக முகவர்கள், மகளிர்கள், இளைஞர்கள், கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளரும் மரியாதைக்குரிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், இன்றைக்கு மாதம் ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். தமிழ்நாட்டில் இவரை போல இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்த யாரும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நானே அவருக்கு சொல்வேன். நாங்களே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவதோடு முடியவில்லை. அந்த அளவுக்கு எப்பொழுது பார்த்தாலும் ஒரு பவள விழாவாக இருந்தாலும், அதே மாதிரி பொங்கல் திருவிழா வந்தாலும் சரி, தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள், இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி பிறந்த நாள், இன்றைக்கு துணை முதலமைச்சர் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள், அதே மாதிரி கிறிஸ்துமஸாக இருந்தாலும் சரி, ரம்ஜானாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சென்றடைய வேண்டும் என்பதிலே கண்ணு கருத்துமாக இருந்து இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி தலைவர்களை வைத்து பவள விழா நிகழ்ச்சியை நடத்தினார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் வட சென்னையில் தான் 1949 கொட்டுமலை மலையிலே இன்றைக்கு தொடங்கப்பட்டது. அப்படிப்பட்ட இந்தியம் இல்லை, தமிழ்நாட்டில் தான் அதை செயல்படுத்தியவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு மக்களுக்கு மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, விடியல் பயணமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி 6 முதல் 12 அரசு பள்ளியிலே படிக்கின்ற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கு தமிழ் புதல்வர் திட்டம் என்று ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட முதல்வர்களுக்கு வலு சேர்க்கின்ற விதத்திலே நடைபெற்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 22 சட்டமன்ற தொகுதியிலும் உதயசூரியன் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்கிறீர்கள். அதற்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். அதற்கு பாடுபட்ட கழக நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரம் கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டு அதற்கு யாரும் வருத்தப்பட வேண்டாம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சியை அருமைச்சர் சேகர்பாபு அவர்களை நான் ஒரு வார்த்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை என்பது எத்தனையோ பேர் தமிழ்நாட்டிலே அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு 2000 கோயிலுக்கு ஆட்சி பொறுப்பேற்று 40 மாத காலத்திலே 2000 கோயிலுக்கு குடமுழுக்கு செய்த பெருமை தலைவர் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் செய்து காட்டியவர் அன்பு சகோதரர் PK சேகர்பாபு அவர்கள். அதே மாதிரி பல ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை, கோயில் நிலங்களை, இடங்களை இன்றைக்கு அரசுக்கு மீட்டி கொடுத்த பெருமை அன்பு சகோதரர் PK சேகர்பாபு அவர்கள். சரி, எங்க வந்தாலும் சரி, நாங்கள்லாம் பள்ளிக்கு வராமல் வச்சுக்கேன், ரோப் கார் போவோம், இல்லாட்டி பிச்சு போவோம், அதெல்லாம் நான் வரமானம் விட்டுருவேன். படியில் தான் ஏறுவார் இறங்குவார். எந்த மலையாக இருந்தாலும் சரி, பள்ளி மலை மட்டும் இல்லை, அது ஐயப்பா எந்த மலைக்கு சென்றாலும் ஏறித்தான் படியில் ஏறித்தான் இறங்குவார். அந்த அளவுக்கு அந்த முதலமைச்சர் கொடுத்திருக்கின்ற அந்த பணியை சிறப்பாக செயல்படுத்தியவர். குறிப்பாக பழனி எங்கள் முருகன் கோயிலுக்கு சிறப்பாக அந்த கும்பாசாய நிகழ்ச்சியும் சிறப்பாக முதலமைச்சருடைய வழிகாட்டின் பேரில் நடத்தி காட்டியவர். இப்பொழுது முருகன் பக்தர் மாநாடு உலகமே உற்று நோக்கின்ற விதத்திலே உலகத்தின் பல்வேறு நாட்டிலிருந்து வந்திருந்தார்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டவர்கள். இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருந்தார்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கு 3 நேரம் உணவு, தங்குவதற்கு இடம் சிறப்பாக ஏற்பாடு செய்து அப்படி கண்கொள்ளா காட்சியை நடத்தி காட்டிய பெருமை அன்பு சகோதரர் PK சேகர்பாபு அவர்களை சாரும். அப்படி பெருமைக்கு உரியவர். எனவே தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னது போல
சேகர்பாபு அல்ல, அவர் செயல்பாபு என்று சொல்வார். அந்த அளவுக்கு இன்னைக்கு சாதனையின் நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற சாதனை நாயகனாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அவர் உங்களுக்கெல்லாம் இந்த நலத்திட்ட உதவியை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியிலே எங்களையும் பங்கெடுப்பதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து இந்த நலத்திட்ட உதவிகளை பெறுகின்ற பயனாளிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நரியின் சூழ்ச்சி ஆரியனுக்கு தெரியும், இருட்ட கிழக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தெரியும், நாம கட்டுற மதிப்பணம் எல்லாம் நமக்குத்தானே வரணும், கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும், காவி அடிக்கிற பாவிகளை தாதி ஓட விடு ஸ்டாலின் குரல், ஒளிய திணிக்கிற ரொட்டிகளை கிழிச்சு தொங்க விடு ஸ்டாலின் குரல், காலை உணவு திட்டமிட்டு பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல், 1000 ரூபாய் திட்டமிட்டு மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல், நாமடா அவங்கடா பாப்போமா, பொய்களை சாய்ப்போமா, கைகளை கோப்போமா, ஸ்டாலின் குரல் கேட்போமா, ஸ்டாலின் குரல் நமக்காகவே நம்மை காக்கவே, ஸ்டாலின் குரல் எப்பையும் ஒலிக்கும், ஸ்டாலின் குரல் நமக்காகவே நம்மை காக்கவே, ஸ்டாலின் குரல் எப்பையும் ஒலிக்கும், ஸ்டாலின் குரல். மதத்தை பார்த்து மதிப்பவன மிதிச்சு ஓட விடு ஸ்டாலின் குரல், எங்கிருந்தோ வரும் சங்கிகளை பொங்கி புகைய விடு ஸ்டாலின் குரல், நான் முதல்வன் திட்டமுண்டு